அனைவருக்கும் வணக்கம். சென்னைக்கு பெருமை சேர்க்கும் அம்மன் கோயில்கள் பல இருந்தாலும் சொல்லும் போதே மனதில் வைராக்கியத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஆறுதலையும் அளிக்கும் அம்பாள் என்று சொன்னால் மாங்காடு காமாட்சி அம்மனைத்தான் சொல்வார்கள். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலின் சிறப்புகள் பல. இந்த கோயிலின் தனித்தன்மையும் வழிபாட்டு முறைகளும் மற்ற கோயில்களில் இருந்து வேறுபட்டவை. அதன் முக்கிய சிறப்புகள் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. ஈசனை மணப்பதற்காக தேவி ஒற்றை காலில் நெருப்பின் மீது நின்று தவமிருந்த இடம்தான் இந்த மாங்காடு. தேவி இங்கு மேற்கொண்ட கடுமையான தவத்தின் மூலம் மனம் இறங்கிய ஈசன் இதற்கு பின்புதான் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வராக காமாட்சியை மணந்து கொண்டார் என்பது வரலாறு. காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றதோ அப்படித்தான் மாங்காடு காமாட்சி அம்மனும். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலின் வரலாறு புராண கதையுடன் பின்னி பிணைந்துள்ளது. இந்த தலம் மாமரங்கள் நிறைந்த காடு என்பதாலேயே மாங்காடு என்று பெயர் பெற்றது. மாங்காடு தலத்தில்தான் அன்னை பார்வதி பஞ்ச அக்னி நடுவில் ஒற்றை காலில் நின்று கடுந்தவம் புரிந்தாள். இதனால் இங்குள்ள அன்னை தபஸ் காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். இங்குள்ள அம்மன் சிலை தவம் புரியும் கோலத்தில் ஒரு காலை மடக்கி ஒரு கையில் துளசி மாலை தாங்கி நிற்கும் அற்புத காட்சியை காணலாம். இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் அம்பாளை 4 வடிவில் தரிசிக்க முடியும். ஸ்ரீசக்கர வடிவில் அம்பாள், பஞ்சலோகத்தாலான காமாட்சி அம்மன், அக்னியில் தவம் செய்யும் காமாட்சி அம்மன், காமாட்சி அம்மனுக்கு அருகில் அணையாமல் ஜோதி வடிவில் எரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு. இவை 4ஐயும் அம்மனின் அம்சமாகவே கருதி வழிபடுகிறார்கள். நெருப்பின் மீது நின்ற நிலையில் தவம் இருக்கும் காமாட்சி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தவமாய் தவம் இருந்து வரம் வழங்கி வருகிறார். இப்படி தவக்கோலத்தில் ஈசனை நோக்கி அம்பாள் தவம் இருப்பது எதனால்? பனி படர்ந்து கிடக்கும் கைலாய மலையில் உலக நன்மையை நினைத்திருந்த ஈசனின் கண்களை அன்னை பார்வதி தன் செந்தாமரை கரங்களால் பொத்தி மகிழ்ந்தாள். ஒரு வினாடிதான். ஆனால் இறைவனின் 2 கண்களும் சூரியன் சந்திரன் ஆயிற்றே. உலகின் உயிர்களெல்லாம் இருள் சூழ்ந்த உலகில் தடுமாறி போயின. ஈசனுக்கு ஒரு வினாடி, நமக்கு பல ஆண்டுகளாயிற்றே. உலகத்து உயிர்களெல்லாம் படும் துயர் கண்டு பொறுக்காத ஈசன் கோபம் கொண்டார். தேவியின் விளையாட்டு வினையாகிவிட்டது. கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார் சிவபெருமான். இதனால் தேவியை பூலோகத்தில் மனித பிறவி எடுத்து தவம் புரிந்து பின்பு தன்னை வந்து சேர வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் சிவபெருமான். சிவனின் சாபத்தின்படி பார்வதி தேவி பூமியில் மாங்காட்டில் வந்து பஞ்ச அக்னி நடுவில் ஒற்றை காலில் நின்று தவம் இருந்தாள். அன்னையின் கடுமையான தவத்தால் அந்த இடம் முழுவதும் வெப்பத்தால் தகித்தது. இந்த வெப்பம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நீடித்தது. அப்போது அசுரகுருவான சுக்கராச்சாரியார் அதே தலத்தில் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தார். மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமனராக வந்த திருமால் தனது கண்ணை பறித்ததால் இழந்த பார்வையை மீண்டும் பெறுவதற்காக அவர் தவம் செய்தார். அன்னையின் தவத்தால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவருக்கு அருள் புரிய மாங்காட்டுக்கு வந்தார். ஆனால் முதலில் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த சுக்கராச்சாரியருக்கு காட்சி கொடுத்தார். அதனால் சிவபெருமான் அன்னையிடம், நீ காஞ்சிபுரத்திற்கு சென்று அங்கு தவம் செய், நான் அங்கு வந்து உன்னை மணந்து கொள்கிறேன் என்று அசரீரியாக கூறினார். சிவனின் சொல்படி அன்னை காஞ்சிபுரத்திற்கு சென்று மணநாள் ஒரு சிவலிங்கம் செய்து வழிபட்டாள். அங்கு பங்குனி உத்திர நாளில் சிவபெருமான் அவளை மணந்து கொண்டார். சிவனை மணக்கும் ஆர்வத்தில் அன்னை மாங்காட்டில் தான் வளர்த்த அக்னி குண்டங்களை அணைக்காமல் விட்டுவிட்டாள். இதனால் அந்த பகுதியின் வெப்பம் அதிகரித்து மக்கள் நிம்மதியாக வாழ வழியில்லாமல் போயிற்று. அன்னையின் கடும் தவத்தால் ஏற்பட்ட வெப்பத்தை தணிக்க ஆதிசங்கரர் மாங்காட்டுக்கு வந்து அர்த்தமேறு ஸ்ரீசக்கரம் என்ற யந்திரத்தை நிறுவினார். இந்த ஸ்ரீசக்கரம் அம்மனின் உக்கிரத்தை குறைத்து சாந்தத்தை நிலைநிறுத்தியது. இந்த சக்கரம் அஷ்டகந்தம் எனப்படும் 8 வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டதால் இதற்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. சந்தனம், குங்குமம் போன்ற பொருட்களால் மட்டுமே அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த கோயிலின் மூலவராக இந்த ஸ்ரீசக்கரம் வணங்கப்படுவது ஒரு தனிச்சிறப்பு. சிவபெருமானை மணப்பதற்காக இத்தலத்தில் தவம் புரிந்ததால் இந்த தலம் திருமண தடை உள்ளவர்களுக்கு அருமருந்தாக விளங்குகிறது. திருமணம் நடக்க வேண்டி வரும் பக்தர்கள் 6 வாரங்களுக்கு தொடர்ந்து ஒரு எலுமிச்சை பழத்துடன் வந்து வழிபடுவது இங்குள்ள வழக்கம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி நேர்ந்து கொள்வதும் உண்டு. மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு 6 வாரங்கள் தொடர்ந்து 2 எலுமிச்சை பழங்கள் வாங்கி வந்து வழிபட்டால்
நினைத்த காரியம் நிறைவேறும். நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அம்பாளுக்கு ஒரு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுடன் சேர்த்து வெள்ளீஸ்வரர் கோயிலையும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் விசேஷமானது. இது நவகிரக தலங்களில் சுக்கிரனுக்குரிய தலமாகவும் கருதப்படுகிறது. செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகள் இந்த கோயிலின் விசேஷ நாட்கள் ஆகும். ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடுகள் செய்வது இங்கு மிகவும் விசேஷமாகும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் பிரதி மாதம் பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. மாங்காடு சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு தலமாக கருதப்படுகிறது. இங்கு நிறுவப்பட்ட ஸ்ரீசக்கரம் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் சிறப்பு பெற்றது. இங்கு பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை வைக்கும்போது அவை அம்மனின் அருளால் நிச்சயம் நிறைவேறும் என்பது ஆழமான நம்பிக்கை.